ஆத்திரமாக வந்தது அவள் கணவன் மீது, அம்மா மீது, அப்பா மீது, தன்னுடைய தங்கை மீது, அவள் மீதே கூட. அரவிந்த் பை பிருந்தாவன் என்ற அவள் தங்கை கணவன் தந்தி அவள் ஆத்திரத்தை அதிகப்படுத்தியது. கோட்டும் சூட்டுமாக ஜம்மென்று வந்து நிற்கப் போகும் அவர் பக்கத்தில் ஜிப்பாவும் வேஷ்டியுமாக அவள் கணவன் கும்மட்டி கொண்டு வந்தது அவளுக்கு. அதே ஜிப்பா வேஷ்டி கோலத்தில்தான் அவள் அவரை முதலில் பார்த்தாள். ஜிப்பாவோடும் பரிசு பெற்ற கவிதையோடும் அவர் புகைப்படம் நந்தவனம் பத்திரிகையில் வெளிவந்து இருந்தது. கல்லூரி விழாவில் கைகுலுக்கி பாராட்டினாள். காகிதத்தில் கனலை கக்குகிறீர்கள் என்று கவிதை ரசனை காதலாகி கல்யாணத்தில் முடியும் வரை கனவுலகத்தில் மிதந்தார்கள். ஆனால் வாழ்க்கை கவிதை போல ரசிக்கவே இல்லை. வாழ்க்கைக்கு கவிதையோடு காசும் வேண்டியிருந்தது. பூமாலைகள் கைத்தட்டலோடு உதிர்ந்து போய் உபயோகமில்லாமல் போய்விடுகின்றன. பாராட்டுக்கள் பொன் மாலைகளாக மாற வாய்ப்பே இல்லை. சென்னை நகரத்தின் மிக சிறந்த பள்ளி ஆனாலும் செகண்டரி கிரேட் ஆசிரியருக்கு சம்பளம் பேங்கில் ஒரு பியூன் வாங்குவதை விட குறைவு என்பதுதான் அவளுடைய குறை. அவள் தங்கை கணவன் பேங்கில் கேஷியர், CA முடித்தவன். அதற்கென இன்கிரிமெண்ட் வாங்கி கொண்டு ஆபீசராக போகிறவன். பெங்களூரில் தனி குவார்டர்ஸ், போன், கார், எல்லா வசதிகளும் அவர்களிடம் உண்டு. ஆனால் அவள் கணவன் படித்த BA MA பைசாவுக்கு பிரயோஜனமில்லை. அகமும் புறமும் படிக்க பேச சுவையாக இருக்கும் சோற்றை சுவையுள்ளதாக்குமா? அவளும் தான் BCom படித்தாள். பேங்க் உத்தியோக கனவுகளோடு விழுந்து விழுந்து படித்தாள். விட்டு படித்த பகுதிகளில் கேள்விகள் வந்து அவள் காலை வாரிவிட்டன. எத்தனை முறை எழுதினாலும் ஏதாவது ஒரு பேப்பர் காலை வாரிவிட்டது. இடையில் காதல் வேறு. காதல், கல்யாணம், உடனுக்குடன் 2 பெண் குழந்தைகள், வெளியே போக முடியாது, சிறை, குடும்ப சிறை. இத்தனைக்கும் அவள் கணவன் அவள் மீது உயிரையே வைத்திருந்தான். வீட்டு வேலையில் பெரும் பங்கு அவனுடையதுதான். இரவு முழுவதும் குழந்தைகளோடு போராட்டம் என்று அயர்ந்து தூங்கும் மனைவியை காஃபியோடு தான் எழுப்புவான். வெளியே போனால் கைப்பிடியில் ஒரு குழந்தையும் தோளில் ஒரு குழந்தையையும் அவன் பொறுப்புதான். வெளியூர் விழா என்றால் கூட நடக்கும் குழந்தையை தன்னோடு கவியரங்கத்துக்கு அழைத்து கொண்டு போய்விடுவான். நேற்று உங்கள் கணவரை டிவியில் பார்த்தேன் என்று யாராவது சொன்னால் போதும், நான் தான் தினம் நேரில் பார்க்கிறேனே என்று குறைபாட்டு ஆரம்பமாகிவிடும் அவளிடம். அவள் குறை அம்மா மீதும் பாயும். தங்கைக்கு பேங்க் ஆபீசராக போகிறவனை பார்த்தீங்களே, எனக்கு மட்டும் டானா டாவண்ணாவா என்று இவள் கேட்டு தொல்லை செய்வாள். நீயா தேடிக்கொண்டது தானே என்று அவளுடைய அம்மா சொன்னாலும், எனக்கு என்ன தெரியும், பெரியவர்கள் சொல்லி இருக்க வேண்டும், ஒரு வேலைக்கு என்னை அனுப்பி இருக்க வேண்டும். இப்போ என்ன அதுக்கு நினைச்சுண்டாலாம் கிளவி வயசு பிள்ளைக்கு வாக்குப்படணுங்கிற மாதிரி என்று அவள் அம்மா சொல்ல, அவ வசதியா இருக்கா, ஃப்ரிட்ஜு, டிவி, VCR சொல்ல, வேலைக்காரி, சமையல்காரி, டிரைவர், அது இதுன்னு என்று அவள் அம்மா சொல்லவும், சொல்லத்தான் சொல்வேன், ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பா என்று இவளும் கேட்க, அடி போடி பைத்தியமே, அவளுக்கு காசு பணம் இருந்தாக்க உங்களுக்கு பேரு புகழ் மாலை மரியாதை, மாலையும் மரியாதையும் மனசை நிறைச்சிடுமா என்ன என்று இவள் கேட்க, நிறைக்கணும், அம்மா போய்விடுவாள். அதை சொன்னதும் வாயில்லா பூச்சி ஆகிவிட்ட மகனை நினைத்து நினைத்து வருத்தப்பட்ட பெற்றோர்களை அவள் வாயால் அடித்தே கிராமத்துக்கு விரட்டி விட்டாள். அவளுடைய கணவனின் பெற்றோர்கள் கிராமத்துக்கு சென்று விட்டார்கள். வாத்தியார் பிள்ளைக்கு வைரத்தோடு மாட்டுப்பெண் வேணுமா? வார்த்தை வைரமாக அறுத்தது. கண்ணுக்கெதிரில் செல்லமாக வளர்ந்த பிள்ளை அவமானப்படுவதை காண பிடிக்கவில்லை. பெட் காஃபி முதல் படுக்கை தட்டி போடுவது வரை வேலைக்காரனை விட கேவலமாக நடத்தப்படுவது அவர்கள் கண்ணில் இரத்தத்தை வரவழைத்தது. பார்க்க சகிக்காமல் புறப்பட்டு கிராமத்திற்கே சென்று விட்டார்கள். உங்களை கல்யாணம் செய்து கொண்டு என்ன சுகத்த கண்ண? அவள் கணவன் மீது எப்போதும் வீசும் பானம்
2 குழந்தைகள் சாட்சி. போதும் பேத்தல், உங்க ஷட்டகர் நாளைக்கு வராராம் என்று இவள் சொன்னாள். வரட்டும், சென்டரில் போய் அழைச்சிட்டு வரேன் என்று அவன் சொன்னதும் இவள் அவனை கோபமாக பார்த்து, இந்த ஒண்டு குடுத்தனத்துக்கு இடத்துக்கா என்று இவள் கேட்கவும், அவர் வர்றதுக்குள்ள பங்களா கட்ட முடியுமா என்று அவள் கணவன் சொல்ல, நான் என்ன செய்யட்டும், ஹோட்டலில் ரூம் போட முடியுமா என்று சொன்னார். எங்கள் அப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க, நானும் அங்கேயே போயிடுறேன் என்று இவள் ஓரளவு சொல்லி முடித்தாள். சரி, அவரை விட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன் என்று இவன் சொல்லிவிட்டான். அவள் மட்டுமல்ல, அவள் ஷட்டகரும் அவருடன் வந்த ஆபீஷரும் கூட நேரே அவனோடு பள்ளிக்கூடத்துக்கு போகத்தான் நேரம் இருந்தது. பிருந்தாவன் அன்று லேட்டாக வந்தது. ஹோட்டலில் சிற்றுண்டியை முடித்துவிட்டு டாக்ஸியில் புறப்பட்டார்கள். பள்ளியில் 1/2 மணி நேர வேலை, அவ்வளவுதான். மினிஸ்டரால கூட முடியாத காரியத்தை உங்க மாப்பிள்ளை முடிச்சு கொடுத்துட்டாரே என்று வந்த ஆபீசர் சொல்ல, இவருக்கு தான் ஸ்கூல்ல என்ன வாய்ஸ், எவ்வளவு மதிப்பு என்று பேச ஆரம்பித்தார்கள். எனக்கு மெட்ராஸ் டிரான்ஸ்ஃபர், பையனை உங்கள் பள்ளிக்கூடத்தில் தான் சேர்க்கணும்னு சொன்னேன். மாப்பிள்ளை பிரின்சிபல்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னார், உங்களுக்கு இல்லாத சீட்டான்னு சொல்லிட்டார் அந்த பிரின்சிபல். எங்களுக்கு மனசு நெகிழ்ந்து போய்விட்டது. எத்தனையோ பெரிய பெரிய ஆள் மூலமெல்லாம் சிபாரிசு பிடிச்சு பார்த்தேன். அசையாத மனுஷன் இவர் சொன்னதும் ஓகேன்னு உடனே சொல்லிட்டாரு. மற்ற டீச்சர்ஸுக்கு கூட இவ்வளவு வாய்ஸ் கிடையாதாம் என்று அவனை பற்றி புகழ ஆரம்பித்தார்கள். பள்ளிக்கூடத்துக்கே இவரால் ரொம்ப பேராம், இவர் பேச்சுக்கு மறுப்பே கிடையாதாம் என்று வந்தவர்கள் வாயார புகழ்ந்தார்கள். பையனும் அங்கே நல்ல மார்க் வாங்கியிருக்கான். தனக்கு சூட்டப்படும் பெருமைகளை மெல்ல தள்ள பார்த்தார் அவர். நோனோ, கிரெடிட் கோஸ் டு மாப்பிள்ளை. பைசா செலவில்லாமல் சீட்டு வாங்கி கொடுத்துட்டார். போய் சர்டிஃபிகேட்டை வாங்கி ஈஓ கவுண்டரில் சைன் வாங்கிட்டு வரணுமா என்று சொல்ல சொல்ல, நாங்கள் உடனே கிளம்புறோம், ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லி ஆஃபீஸரும் அவருடைய சகலையும் கிளம்பினார்கள். வெளியே கார் புறப்பட்டது. உள்ளே அம்மா சொல்லி கொண்டிருந்தான், பார்த்தையாடி, பேங்க் மாப்பிள்ளையும் ஆஃபீஸரும் பெங்களூர்லேருந்து வந்து இவர் காலை பிடிச்சி காரியம் சாதிச்சுக்கிட்டு போகிறாங்க என்று அம்மா வாயெடுத்து பேச ஆரம்பித்தாள். அவளுக்கும் அது பெருமையாக தான் இருந்தது என்றாள்.